ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ். ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் ஃபோர்ஸ்ட் மேரேஜோட சீசன் 2 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. தென் இதுலேருந்து தான் நிறைய சப்போர்ட்டும் கிடச்சிச்சு. தென் உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதை மொத்தமாக ரைட் பண்ணி முடிக்கலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டானால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். மற்ற ஆன்கோயிங் எஃப்எஃப்ஐயும் பார்க்கணும் இல்லைடா, அதனால் நான் இது கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆகும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறதால கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கும் சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளாடி போயிடலாம். லாஸ்ட் சீசன் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லைனா ஒன்றும் புரியாது. ஓகே, அந்த ஒன் ஷாட் அதுக்கப்புறம் அந்த சீசன் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டு வாங்க, இல்லைனா ஒன்றுமே புரியாது. ஓகேவாடா? ஓகேடா, அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். 6 months லேட்டர் ஒரு மீட்டிங் ஹாலில் நிறைய மாஃபியாஸ் அப்படியே நின்று எல்லாருமே பார்ட்டி கொண்டாடுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. எல்லாரோட கையிலையும் ஒயின் கிளாஸ், பீர் கிளாஸ் எல்லாம் இருக்குது. எல்லாரும் அதை வச்சு பயங்கரமாக சேர் பண்ணிட்டு பயங்கரமாக ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூடவே ஒரு குரூப் நின்றுட்டுருக்கு. அந்த குரூப் எதையுமே பார்க்கல, ஜஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி நக்கல் எடுக்கிறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியே இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஜங்குக்கு ஆகாதவங்கடா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மெயின் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா ஜங்குக்கு அப்படியே கெத்தாக வந்து நிற்கிது. எல்லாருமே அப்படியே ஒயின் கிளாஸ் எல்லாம் தூக்கி ஜங்குக்கு பயங்கரமாக சேர பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு தேங்க்யூ. தென் என்னோட பீக் என்ட்ரியை பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு நான் வந்ததே பிடிக்காமல் இருக்கும். ரைட்டா? ஆமாம், ரைட்டாக தான் இருக்கும். தென் எனக்கு உங்கள் கூட எந்த பகையும் இல்லை. இங்கே இருக்கிறவங்க யார் கூடயுமே எனக்கு எந்த பகையும் இல்லை. நிறைய பேர் கூட நான் டீல் வச்சுருக்கேன், நிறைய பேர் கூட நான் டீல் வைக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட பார்த்து சொல்கிறாரு. அப்போ அவங்களும் ஒரு மாதிரி பார்த்து அவங்களுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா நானாகவே பண்ணால் அது நல்லா இருக்காது. ஓகே, எல்லா டீலர்ஸுக்கும் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவாப்பா, என்னப்பா சொல்கிறீங்க, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்கவும் அவங்களும் அப்படியே அந்த ஒயின் கிளாஸ் எல்லாம் தூக்கி ஓகே அப்படிங்கிற மாதிரி சேர் பண்ணுறாங்க. ஓகே எல்லாருமே அப்படியே பார்ட்டி பண்ணிட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போயிட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் போகுது. ஹாய் ஜங்கு, தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றை தெரியாமையா ஜங்கு? தெரியும், காய் ரைட்? ஆமாம், நான் தான் காய். தென் இவங்க எல்லாம் என்னோட பார்ட்னர்ஸ். ஐ நோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட தான் டீல் பேசணும்னு சொன்னேன். என்ன டீல் ஜங்கோக்? உனக்கும் எங்களுக்கும், உன்னோட எனிமீஸ்க்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் யார் கூடவுமே பார்ட்னர்ஷிப் வச்சுக்க மாட்டோம், அது உனக்கே தெரியும்ல. ஐ நோ காய், ஐ நோ. நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேங், எனக்கு அது நல்லாவே தெரியும். எங்களை விட பவர்ஃபுல் ஜங்கோக் நீ. யாரு கூடயுமே பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்காத, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்னாலும் எப்போயாவது உனக்கு யூஸ் ஆகும். இல்லை காய், இல்லை. நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க குட் பீப்புள், அதாவது ட்ரஸ்டடான பீப்புள் நீங்கள் தான். ஏன் இத்தனை நாள் உனக்கு எங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னு சொல்லிட்டு தோணலையா? சாரி ஹைஜின், எனக்கு இத்தனை நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஐ எம் அ ஃபேமிலி மேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இங்கே வச்சு பேச வேணாம். நான் ஒரு மீட்டிங் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அங்கே வச்சு பேசலாமா இதெல்லாம் பற்றி? யா ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே மீட்டிங் ரூமில் தான் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. யூ ஹேவ் அ ட்ரிங்க்? நோ தேங்க்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு உட்காருது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஃபேமிலி மேன். நான் ஒரு ஃபேமிலி மேன். ஸோ எனக்கும் பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். வெளியே எனக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி, தெரியும்ல. நீ ஒருத்தனாவே தானே இந்த ஃபீல்டில் ரொம்ப வளர்ந்த. தென் உன்னோட ஸ்டூபிட் 2 ஃப்ரெண்ட்ஸ் எங்க? ஃபெலிக்ஸ் அண்ட் டயாங். எனக்கு அவங்க கொரியாவில் இருக்கிறது பிடிக்கல, அதை அமுச்சு விட்டுட்டேன். அவங்களோட நேஷன், ஐ மீன் டு சே அவங்க இருந்த இடத்துக்கே அமுச்சிட்டேன். ஓ குட். அது என்னோட ஆபத்தில் நான் எதுக்கு அவங்கள சிக்க வைக்கணும்?
அதுக்கு தான். அப்போது உன்னோட மேட்டரில் எங்களை சிக்க வைக்க போறியா ஜங்கோக்? அப்படி நான் சொல்லலை. மை பார்ட்னர்ஸ் கூப்பிடலாமா நான் உங்களை பார்ட்னர்ஸ்ன்னு? யா ஷுவர். ஏய் என்ன காய், என்ன அவனை அக்செப்ட் பண்ணிட்டியா நீ? இங்கே பாரு ஹைஜி, ஹீ இஸ் அ பிக் ஹேண்ட். நம்ம அவன் கூட இருக்கிறதுனால நம்மளுக்கும் பெனிஃபிட் இருக்குது. என்ன காய்ஸ், நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஆமாம் ஹைஜி, எனக்கும் அவன் சொல்கிறது கரெக்ட் தான் தோணுது. கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நம்ம பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். இங்கே பாரு ஹைஜி, என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன். உனக்கு எனிமீஸ் யாராவது இருக்காங்களா? போட்டு தள்ளணுமா? போட்டுடுறேன். அவங்க உன்னோட கேங்கில் இருந்தால் என்ன பண்ணுவேன்? போட்டுருவேன் ஹைஜி. ஏன்னா எனக்கு புது புது பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். பழசெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லாமல் தான் இருக்குது இப்போது. ஜங்குக் இங்கே பாரு, ஓல்டை எப்போவுமே மறக்கக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பிரதர். நான் ஓல்டை எப்போவுமே மறக்க மாட்டேன். ஓகே? தென் எனக்கு உங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். நம்ம 5 பேருமே தனித்தனியாக தானே இதை ஸ்டார்ட் பண்ணோம். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒன்று வச்சுக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்தோம். காய், நீ சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்டட் பீப்புள். ஓகேவா? நம்மளுக்குள்ளே இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. நம்ம வெளியே இருந்த ஆட்களை எடுக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நான் சொல்கிறத கொஞ்சம் இரு ஜங்கோ இரு. இங்கே பாருங்கள், எல்லோரும் நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம 5 பேருமே எப்போவுமே சேர்ந்துருந்தது கிடையாது. நம்ம 5 பேருக்குள்ளேயுமே சண்டை வரும். நம்ம 5 பேரை பற்றியுமே வெளியே சொல்ல நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அது முடியல. அதனால தான் இத்தனை வருஷமாக நம்ம பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். தென் ஜங்குக் பற்றி யாருக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜங்குக் ஒரு ஆளை ட்ரஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாக இருப்பான். அதை நான் சொல்கிறேன். ஒரு வேளை நம்மளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். ஓகே? இப்போ ஓகே தானே எல்லாருக்கும்? எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நவ் இப்போ சொல்லு ஜங்குக், உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளமே கெவின் தான். கெவினா? என்ன சொல்கிற ஜங்குக்? வி ஆர் மாஃபியாஸ். தென் அவன் சச் அ பிளட்டி பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் டீலிங் பேசுகிறவன். அவனால் உனக்கு ப்ராப்ளமா? அவன் தான் எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்ருக்கான். நான் அவனை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். ஆனால் என்னோடய ட்ரஸ்ட்டுக்கு அவன் கொஞ்சம் கூட சரிப்பா நான் ஆளே கிடையாது. என்ன சொல்கிற? ஆமாம், நான் அவங்ககிட்ட டீலிங் பேசியிருந்தேன். அந்த டீலிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்து பாரிஸுக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டான். எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட சீட் பண்ண பார்த்தான். நான் அவனை மீட் பண்ண போன நாள் அவனோட மேரேஜ் டே. அங்கே தான் என்னோடய ஒய்ஃபை நான் பார்த்தேன். உன்னோட ஒய்ஃபா? அதாவது அவனுக்கு ஒய்ஃபாக போக இருந்த பொண்ணை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவளை. அதனால் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ அவன் என்ன லவ் பண்ணுறான். ஆனால் இப்போவும் அவன் எனக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்கான். வாட் அ நான்சென்ஸ். இதுதான் உங்களோட ஸ்டோரியா? இந்த மாதிரி சில்லியான ஸ்டோரிஸ் எல்லாம் எங்ககிட்ட கொண்டு வர? இல்லைக்காய், அவனை ஈஸியாக போட்டதெல்லாம் முடிஞ்சால் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான். இது சரிப்பட்டு வரல எனக்கு. இப்போது இதுக்கு என்ன பண்ணலாங்கிற? எனக்கும் அந்த ஐடியா இல்லை. உங்ககிட்ட, அதாவது அவன் முந்துறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். பார்ட்னர்ஷிப் டீலிங். புரியுது. ஆனால் எங்களை பற்றி தெரியும்ல, நாங்கள் ஜஸ்ட்டாக பார்ட்னர்ஸ் மட்டும் கிடையாது, சச் அ பிரதர்ஸ் மாதிரி. ஐ நோ காய். எனக்கு அப்புறம் நீங்கள் தானே இருக்கீங்க கொரியா இண்டஸ்ட்ரியில், மாஃபியா ஃபீல்டை. கரெக்ட், நாங்கள் தான் இருக்கோம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எங்களை யாராலையுமே, எனக்கு தெரியும் உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. எனக்கு தெரியும்ல, நாங்கள் ஒரு ஆள் கூட பார்ட்னர்ஷிப்பில் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஆப்போசிட் டீம் கூட சேர மாட்டோம். யா ஐ நோ தட் டூ. அதனால தான் அவன் வரதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் கண்டிப்பாக. நீ ஹெல்ப்னு சொல்லி கேட்டாலே நாங்கள் பண்ணுறோம். குட். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்குது. இனிமேல் அவன் என்னோடய ஃபேமிலி எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். சீக்கிரம் பண்ணணும். அவனை செய்யணும். எஸ், அதே தான் நான் சொல்கிறேன். அவனை கொல்லணும், அவ்வளோதான். அதோட இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எண்டு கார்டு போட்டுடலாம். தட்ஸ் ஆல்.
ம் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உங்ககிட்ட ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னால அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே எல்லா டீலிங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க 6 பேரும். ஓகே பிரதர்ஸ், தேங்க்யூ. தென் உங்களை நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ட்ரெஸ்ஸை உங்களோட ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு என்னை சீட் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். கவலைப்படாத ஜங்குக், நாங்கள் ஒரு ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோன்னா அதை எப்போவுமே மீற மாட்டோம். தட்ஸ் அ பிரதர்ஸ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகுது. ஸோ அப்போ சடனாக ஜங்குக்கு கால் வருது. ஹலோ, என்னடி ரொம்ப மிஸ் பண்ணுற போல்? ஜங்குக்கா, எப்போ வருவீங்க நீங்கள்? எவ்வளோ நேரம் தான் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது? போய்ட்டு இப்போ வந்துடுறேன்னு சொன்னீங்க. இப்போ ஆளையே காணும். என்னடி அங்கே சுற்றி ஆளை வச்சுட்டு தானே வந்தேன், அதுக்கப்புறம் உனக்கு எங்கே வேர்த்து என்னை கூப்பிடுற? எனக்கு டைம் பாஸ் ஆகலை. டைம் பாஸ் ஆகலையா? என்னடி புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன? 6 மாதமே உன் கூட உட்காந்துட்டேன், இப்போது வெளியே வந்தா இப்போவும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறியா என்ன? ஜங்கு, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பேசாமல் வந்துடுங்க. அங்கே வரவா? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகுது. ஸோ அப்படியே உங்கள் சைடு வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ஸ்டொமக்கில் ஒரு பெரிய பம்ப் இருக்குது. எஸ்டா, யூ ஆர் ப்ரெக்னென்ட். 6 months ஆகுது உங்களுக்கு பேபி ஆகி. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்னடி? ஜங்குக்கா, எனக்கு ஏதோ ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸ்பைஸியாவா? இந்த மாதிரி டைமில் ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடாது. நான் என்ன பண்ணுறது ஜங்குக்கா? எனக்கும் ஸ்பைசினா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ஸ்பைசினா ரொம்ப பிடிக்கும். அப்போ உள்ளே இருக்கவனுக்கு ஸ்பைசினா பிடிக்காதா? இருக்கவனா? பொண்ணுடி. பொண்ணா? அதெல்லாம் கிடையாது, பையன். பொண்ணுன்னு சொல்கிறேன்ல. சரி சரி சரி, சண்டே வேணாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணே இருக்கட்டும். ஆனால் இனி பிறக்கிற எத்தனை குழந்தையா இருந்தாலும் எல்லாம் பையன்தான். அது உங்களை மாதிரி க்யூட்டான பையன். அடுத்தது பிறக்கிறது வேணால் பையனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிறக்கிறது எல்லாமே ஒன்று மாதிரி க்யூட்டான பொண்ணாக தான் இருக்கணும். இல்லை, அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. எல்லாமே உங்களை மாதிரி பையனாக இருக்கணும் ஜங்குக்கா. அப்போ தானே கெத்தா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இந்த மாதிரி கேர்ளாக இருந்தால் அந்த கெவின் மாதிரி அவனாவது பிறக்க போகிறது என்னோட பொண்ணு அப்படியெல்லாம் போக மாட்டான். அப்படியே என்ன மாதிரி புலிக்குட்டி மாதிரி இருப்பாடி. புலிக்குட்டி மாதிரியா? புலிக்குட்டி மாதிரி தான். என்னோட புலிக்குட்டியை இந்த உலகம் முழுக்க அப்படியே சுற்றி காட்டுவேன். சுற்றி காட்டி அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே என் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். எங்கள் கையிலலாம் தர மாட்டிங்களா? தரவே மாட்டேன். அப்புறம் என்ன அவசரமாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்? இல்லை, அப்பா கால் பண்ணியிருந்தாரு. என்னது? அப்பனா? எங்கள் அப்பா தான். என்ன எதாவது மேட்ரா? கெவின் நல்லா இருக்கானா இப்போது? கெவின் 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 என்னடி, அவன் இன்னுமா சாகலை? ஜங்குக், என்ன இருந்தாலும் ஒரு பர்சனை சாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்கக்கூடாது. இவ்வளவு இன்னசென்ட்டாக இருக்கிய பொண்டாட்டி. அவன் 2 பேரையும் சாவடிக்கணும்னு கூட முடிவு பண்ணிட்டான். அவனை பார்த்து இவ்வளோ பரிதவிக்கிறியே? ஜங்குக்கா, நான் பரிதவிக்கலாம் இல்லை. எந்த ஒரு பர்சன் பார்த்தும், அதாவது நம்மளுக்கு கெட்டது நினச்சாலுமே அவங்களுக்கு நம்ம நல்லது தான் நினைக்கணும். அதான் உண்மை. அப்புறம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார், அது கெவின் நல்லாயிட்டானா? அவனை பார்க்குறதுக்கு கீது வாரியான்னு கேட்டார். என்ன சொன்ன? வரலன்னு சொன்னேன். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, ஊருக்கு வந்தது போனா என்னான்னு கேட்டார். ஊருக்கு? யார்? உங்கள் அப்பா இருக்கிற ஊருக்கு? ஆமாம். நடி யோஷோ காண்டு மயிரை ஏத்துறாண்டி உன் அப்ப. ஏன் ஜங்குக்கா, கொஞ்சமாவது மாமனார் அப்படிங்கிற மரியாதை இருக்கா உங்களுக்கு? எப்போ பாரு கோப்பேன். எனக்கு இது பிடிக்கலையா? ஆமாண்டி, என் தங்க மாமனார், என் செல்ல மாமனார், என் தங்க கட்டி என் வைரத்தை பெற்று போட்ட மாமனார். அந்த மாமனார் அவரு கூப்பிட்டாரா அப்படின்னு? என்ன மாப்பிள்ளையும் சேர்த்து கூப்பிட்டாரா இல்லை உன்னை மட்டும் கூப்பிட்டாரா? நீங்களும் கூட வந்திருந்து என்ன பண்ண போறீங்க? ஆமாண்டி, நான் கூட வந்திருந்து என்ன பண்ண போகிறேன்? அப்படியே உன்னையும் பார்த்து உங்கள் ஒப்பனையும் பார்த்து
ஜங்குக்கா அதாண்டியா மாமனாரையும் பார்த்துட்டு அப்படியே பிறக்க போகிறேன், நம்மளோட குட்டி குழந்தையும் பார்த்துட்டு இருக்க போகிறேன். வேற என்னடி பண்ண போகிறேன்? ஜங்குக்கா அதெல்லாம் இல்லை, நான் போட்டுமா? அதெல்லாம் வேணாம் போ. ஆ என்ன வேணாமா? ஆமாம் வேணாம். இப்போல்லாம் எந்த அப்பங்காரையுமே நம்ப முடியாதுடி. இப்போது என் மேலே இருக்கிற வன்மத்தில் நம்ம குழந்தைய சாவடிச்சிட்டானா? ஜங்குக்கா அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது என்னோட அப்பா. என்னுடைய அப்பா எவ்வளோ சாஃப்ட் கைண்டு பர்சன் தெரியுமா? எல்லாம் நீங்கள் பண்ண வேலையனால தான். என்ன என்ன பண்ண? நான் என்ன பண்ண சொல்லு. அதான் கெவின் கிட்ட என்ன கெவினோட கதையே எடுக்காதுன்னு சொல்லிட்டேன். வேற என்ன பண்ண வந்தேன்? வேற எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன? அப்பா பாரு அப்பா 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 அப்பான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே நின்றுட்டு அங்கே டோரையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி அப்படியே பார்த்துட்டே இருக்க? யாரோ வந்திருக்காங்க. ஓ இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோட்டை கழட்டி சோஃபாவில் வச்சுட்டு அப்படியே ஜங்குக் பாட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணுது. யாரையோ பார்த்து ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கும் ஷாக்காக தான் இருக்குது. ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டு டியூரேஷன் எவ்வளோ போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் சொல்லிட்டேன், நான் இந்த ஸ்டோரியை இன்னும் ஃபுல்லாக ரைட் பண்ணி முடிக்கலை. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லுங்கள். நான் அதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகேடா. ஸ்டே டியூன்ட். டாடா பாபாய். லவ் யூ.